ஹாய் எம்வி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2024 ரிலீஸ் ஆன ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான தெலுங்கு படம் கொண்டு வந்திருக்கேன். இப்படி ஒரு கான்செப்ட்ல இதுக்கு முன்னாடி நீங்க படம் பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த படத்துல ஊர் முழுக்க நிறைய பேர் இறந்து போறாங்க, சில பேரை கொலை பண்றாங்க, சில ஆக்சிடென்ட்டும் நடக்குது. இது எல்லாமே ஒரு சாதாரண கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிடையாது. இந்த கேஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி என்னமோ ஒரு மர்மம் இருக்கு. இந்த இறப்பு எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின்க்கும் வந்துட்டு தெரியப்படுத்துறாரு. நம்ம ஹீரோயின் ஒரு போலீஸ் எஸ்ஐயா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அந்த மர்மமான சாவுக்குலாம் என்ன காரணம்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கதை. இதை தாண்டி எக்கச்சக்கமான ட்விஸ்ட் படத்துக்குள்ள இருக்கு. படத்தை பொறுமையா உட்கார்ந்து பாருங்க, படம் சூப்பரா இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு இந்த படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க மக்களே. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு ரெண்டு பசங்க. அப்பா உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சைனீஸ் ஆப், பப்ஜி, டிக்டாக் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் தடை பண்ணிட்டாங்க. இந்த ஆப்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே திருப்பதியில ஏதோ ஒரு பிரம்மோற்சவம் நடக்க போதான். அப்போ எக்கச்சக்கமான மக்கள் ஒரே டைம்ல 4 லட்சம் மக்கள் கூட போறாங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷனையும் அந்த தேவசம் போர்டும் கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் போயிட்டே இருக்கும்போது இப்போ வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்க போல. ஃபுட் டெலிவரி பாய் வந்துட்டு ஃபோன் பண்றாரு, இதோ வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு பசங்க உட்காந்துட்டு கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. டேய் போயிட்டு அந்த ஃபுட்டை வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லும் போது அப்பாவை கொஞ்சம் கூட மதிக்காம பயங்கரமா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இவனுங்களுமே பப்ஜி மாதிரி ஏதோ ஒரு கேம் விளையாடுறானுங்க. படிக்கிறதுக்கு மொபைல் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு வாங்கினானுங்க. பார்த்தா ஏஞ்சி கூட போக மாட்டானுங்க, சாப்பிட கூட மாட்டானுங்க. எப்ப பார்த்தாலும் கேம்னு மூழ்கியே கிடக்குறாங்க. பாருவம் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை திட்டி விட்டு இவரே வெளியே போயிட்டு ஆர்டர் பண்ண ஃபுட்டை வாங்கிட்டு உள்ளுக்குள்ள வராரு. இப்போ அந்த டெலிவரி பாய் டெலிவரி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது திடீர்னு ஒருத்தன் ஓடி வரான். டெலிவரி பாயோடைய மண்டையிலேயே அடிச்சு இவரை கொலை பண்ணிட்டு அவன் பாருன்னு எதையோ சாதிச்ச மாதிரி சட்டையெல்லாம் கழட்டி நான் ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா கத்திக்கிட்டே போறான். இப்போ அப்படியே இந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் டீம் வராங்க. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு எஸ்ஐயா இருப்பாங்க. இப்போ டெலிவரி பாயோடைய மனைவியும் மகனும் அங்க வந்து உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பைக்ல வேகமா போகும்போது ஸ்கிட் ஆகி கீழே வந்து இறந்து போயிட்டாரு போல, தலையில சமயம் காயம்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாக்கெட்ல ஒரு சரக்கு பாட்டிலையும் கண்டுபிடிச்சோம். மேபி குடிச்சிட்டு தவறி கீழே வந்து இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க சொல்லும் போது சரி ஓகே போஸ்ட் மார்ட்டத்துக்கு அமுச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. மச்சான் நீ மெடிசன் தானே படிக்கிற, எனக்கு ஒரு பெரிய டவுட், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னுடைய கசின் ஸ்வாதி உனக்கு நல்லாவே தெரியுமே, நம்ம கூட கல்யாணத்துக்கு போனோம் இல்லையா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஏதோ உடம்புல எக்கச்சக்கமான பிரச்சனை வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கா. அந்த பொண்ணுடைய உடம்பை செக் பண்ணி பார்த்த வரைக்கும் உடம்புல எந்த வைரஸும் கிடையாது, எந்த விதமான நோயும் கிடையாது, எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க உடம்புல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டராலேயே புரிஞ்சுக்க முடியல. ஸ்வாதிய நல்ல ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம், உனக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல டாக்டர் இருந்தா ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே நீ ரிப்போர்ட்லாம் கையில வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி அதெல்லாம் ஹீரோ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தவருக்கு செம ஷாக்கு. அது ரொம்ப சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த ஏஜ்ல கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். சாதாரணமா இந்த மாதிரிலாம் ஆகாது. ஆனா ஏதாவது ஒரு கெமிக்கல் உடம்புக்குள்ள போயிட்டு அது ரியாக்ஷன் மூலமா இவங்களுக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் மச்சான் என்னாச்சு, நீ மாமா மேலேயே சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் சந்தேகம்லாம் படவே இல்லை. ஆக்சுவலா ஒரு கெமிக்கல் இருக்கு, அது லைக் ஸ்லோ பாய்சன் மாதிரி. அந்த பாய்சனை கொஞ்சம் கொஞ்சமா இவங்க உடம்புக்குள்ள யாரோ தெரியாம கொடுத்திருக்காங்க. அவங்களும் இன்டேக் பண்ணி அது மூலமா தான் இவங்களுக்கு கிட்னியே ஃபெயிலியர் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சவங்க கூட இருக்கவங்க மட்டும்தான் அந்த பாய்சனை கொடுக்க முடியும். அதான் கேட்கிறேன் அந்த ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்துட்டு கவர்மெண்ட் செக்டார்ல ஏதோ சயின்டிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்காராம். அப்படின்னா நீ போக வேண்டியது ஹாஸ்பிட்டலுக்கு கிடையாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த கெமிக்கல் வந்துட்டு அவ்வளோ ஈஸியா யார் கைக்கும் கிடைக்காது. ரொம்ப ரொம்ப பெரிய பதவியில் இருக்கவங்க, முக்கியமா மெடிசன் ஃபீல்ட்ல இருக்கவங்களால மட்டும்தான் இந்த கெமிக்கலை ஆக்சஸே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு தூக்கி வாரி போடுது. மச்சான் சாதாரண மெடிசனை வச்சு இந்த மாதிரி கூட பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ கூடவே சாமி மாதிரி மாலை போட்டுட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. இவரை எல்லாரும் சாமின்னு தான் கூப்பிடுறாங்க, நம்மளும் சாமின்னு கூப்பிட்டுக்கலாம்.
மச்சான் நீ மெடிசன் படிச்சுக்கிட்டு இருக்க, அதுவும் ராணுவத்துல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மெடிசன் படிச்சுக்கிட்டு இருக்க, அதனால தான் எப்பயுமே நீ வந்துட்டு ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிள் யோசிக்கிற அப்படின்னு சொல்லும் போது, டேய் கொஞ்சம் வாய மூடுறா, நானே அக்காவை ஏமாத்தி இந்த மாதிரி மெடிசன் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த விஷயம் மட்டும் அக்காக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளவுதான் என் தோலை உரிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே அங்க இன்னொரு ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அந்த ஆளு ஜிம்முக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணாம போன் நோண்டிக்கிட்டு இருக்காரு, ஒரே கேமா விளையாடிட்டு இருக்காரு. நீலாம் ஜிம்முக்கு ஏண்டா வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கலாச்சி விட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபேமிலியை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம ஹீரோவுக்கு ஆப்போசிட் வீட்ல தான் குடியிருக்காங்க. அப்பா வந்துட்டு இன்னமும் திட்டிக்கிட்டு இருக்காரு, எப்ப பார்த்தாலும் கேம் விளையாடிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த பக்கம் போகும்போது அந்த எதிர்த்த வீட்டு ஆன்ட்டி, என்னப்பா அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன்னு சொன்னியே, நானும் கூட வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லக்கா வர்ஷா வரேன்னு சொல்லிருக்கா, நானும் அவளும் சேர்ந்து கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஏத்து வீட்டுக்காரங்களை நம்ம ஹீரோ அண்ணா அண்ணி அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோடைய அக்கா பிரெக்னெண்டா இருக்காங்க. வர்ஷா அப்படின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃபிரெண்டு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோடைய அக்காவுடைய புருஷனும் சரி, நம்ம ஹீரோடைய அப்பாவும் சரி மிலிட்டரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்த சம்பவத்துல இறந்து போயிட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் நீயாச்சும் மிலிட்டரிக்கு போகாம என்ன பாத்துக்கோ, நம்ம குடும்பத்துல மிச்சம் இருக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய மிலிட்டரிக்கு போற ஆசைய அக்கா தான் தடுத்து நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. நீ போயிட்டு மெடிசன் படி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தான் அமுச்சு விட்டுருப்பாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ நம்ம டாக்டர் ஆனா கூட மிலிட்டரிக்கு போயிட்டு சர்வீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளான்ல இருக்காரு. அந்த மாதிரியான வேலைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். மிலிட்டரிக்கும் இன்வெஸ்டிகேஷனுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்குமே புரியல. நம்ம ஹீரோக்கு இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு பயங்கரமான ஆசை இருக்கு, இன்வெஸ்டிகேஷன்லாம் செமையா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த விஷயம் அக்காக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாமா இறந்து போனதுக்கு அப்புறமா மாமாவுடைய வீடு சும்மா தான் இருக்கு, அதை நான் ரெண்டுக்கு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அங்கதான் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃபிரெண்டு வீட்டுக்கு வராங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லும் போது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டரை பத்தி பேசினேன், அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு, இன்னைக்கு வந்து நீ அப்பாவை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோடைய கேர்ள் ஃபிரெண்டும் சேர்ந்துட்டு அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு போலீஸ் ஒரு பையனை வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. இந்த விஷயத்த வேற ஒரு போலீஸ்காரன், யார் அந்த பையன், அவனை எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, திடீர்னு ரோட்ல இருந்த யாரையோ போட்டு செமையா அடிச்சிருக்கான். இவனை கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது ஒண்ணுமே பேச மாட்டான், அமைதியாவே இருக்கான், ஒரு மாதிரி மென்டலி பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மேடம் தான் நம்ம போலீஸ் டாக்டர் கேகே கிட்ட கூட்டிட்டு போயிட்டு காமிக்க சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே பாத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸும் உள்ளுக்குள்ள போறாரு. அந்த டைம்ல அங்க ஃபைல் 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஏதோ ஒரு ஃபைல் இருக்கிற விஷயத்த பாக்குறாரு. இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி ஒரு டெலிவரி பாய் இறந்து போனார் இல்லையா, அது கண்டிப்பா ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ அவருடைய மண்டையில அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. பைக்ல போகும்போது அடிச்சதன் காரணமா அவருக்கு ஃபிக்ஸ் வந்து அதுக்கப்புறம் கீழே விழுந்து இறந்து போயிருக்காரு. ஃபிக்ஸ் வந்ததுனால கீழே விழுந்து இறந்து போல, இதை கொஞ்சம் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அனானிமஸா இந்த ஃபைலை தூக்கி போட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்த போயிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது, இப்போ அந்த டெட் பாடி எங்க இருக்கு, நம்ம ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியுமா, ரீ இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மேடம் போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சு கேஸையே முடிச்சு டெட் பாடியை ஃபேமிலி கிட்ட கொடுத்தாச்சு, அவங்க என்னத்துக்கு தகனமே பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நம்ம வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. பார்த்தா அந்த சரியான குடிகாரம் போல. நம்ம ஹீரோயின் கால் பண்ணி, நீங்க அந்த டெலிவரி பாயோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்களே, அதுல ஏதாவது சஸ்பீஷியஸா கண்டுபிடிச்சீங்களா, ஷூரா அது வந்துட்டு ஆக்சிடென்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேடம் என்னுடைய ரிப்போர்ட்டையே சந்தேகப்படுறீங்களா, 100% ஷூரா சொல்றேன், அது கண்டிப்பா ஆக்சிடென்ட் தான், நீங்க சந்தேகப்பட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த டாக்டர் கேகேவை மீட் பண்றாங்க. அந்த பையனுக்கு என்ன விஷயம் ஆச்சு, எதுக்காக அந்த பையன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பையனுடைய ஃபேமிலியில எக்கச்சக்கமான பிரச்சனை, சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா சண்டை போடுற விஷயத்த பார்த்து இவன் ரொம்ப ரொம்ப பயந்து போயிருக்கான். அது மட்டும் இல்லாம மென்டலி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால தான் ரோட்ல திடீர்னு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கான் போல. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஒரு 2 நாள் மட்டும் அப்சர்வேஷன்ல வச்சிருந்தா கண்டிப்பா கியூர் ஆயிடுவான், நம்ம மென்டலி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே டாக்டர், இவனே ரொம்ப சின்ன பையனா இருக்கான், இவன் மேல என்ன கேஸ் போடுறது, இவன் மேல கேஸ் எல்லாம் போட தேவையில்ல, நீங்களே கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோடைய கேர்ள் ஃபிரெண்டும் வந்து கேகே மீட் பண்றாங்க. அப்பதான் நமக்கு புரியுது இந்த கேகே இந்த பொண்ணுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கிள் இன்னைக்கு நைட்டு அக்காக்கு வளகாப்புக்கு ஒரு பார்ட்டி மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கோம், நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்லப்பா இதை நீ நேர்ல வந்து சொல்லணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது, வர்ஷா கிட்ட சொன்னா அவ வந்து சொல்ல போறா, ஓகே ஓகே கல்யாணத்தை பத்தி எல்லாமே பேசினா என் பொண்ணை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னும் போது, அங்கிள் நீங்க கவலையே படாதீங்க,
நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ இந்த கேக்கே பொண்ணுகிட்டயும் நம்ம ஹீரோகிட்டயும் பேசிக்கிட்டு போகும்போது அந்த ஹாஸ்பிடல்ல ஒரு பியூன் இருக்காரு. சார் இன்னமும் காலனில எந்த பிரச்சனையும் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நீ கவலைப்படாத, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். நம்ம நாட்டுல இப்போலாம் போராடினா மட்டும் போதாது, நம்ம எதிர்த்து சண்டை போடணும், கொஞ்சம் வயலண்டாவும் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு அக்காவுடைய வளகாப்புல காமிக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த கேமரை காமிக்கிறாங்க. இவனை தாடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க போல. அந்த பொண்ணை எங்கேயோ படிக்க அமைச்சிட்டு இவனும் கிளம்பி காலேஜுக்கு வரான். காலேஜுக்கு வந்து கேம் விளையாடிட்டே இருக்கும் போது, மச்சான் காலேஜுக்கு வந்து கேம் விளையாடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, இன்னைக்கு ஒரு டோர்னமெண்ட் இருக்கு, என்ன தொல்லை பண்ணாத மச்சான் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல சொப்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய தங்கச்சி. சொப்னாக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ப்ரப்போஸ் பண்ற மாதிரி தான் வந்து பேசும்போது, இங்க பாரு, நானும் வருஷாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரமே கல்யாணமே பண்ணிக்க போறோம், நீ ஏன் புரிஞ்சுக்காம வந்து தொல்லை பண்ற, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி கிளாஸுக்கு போறாரு. கிளாஸுக்கு போயிட்டு உட்கார்றாரு. கரெக்டா அந்த பொண்ணு மெசேஜ் பண்றா, இந்த மாதிரி நீ என்ன அசிங்கப்படுத்திட்ட, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவரு பதறி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடுறாரு. பார்த்தா காலேஜுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான பேரு வெளியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யாரும் மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த ஸ்பாட்டு ஹீரோ போயிட்டு பார்த்தா அங்க தற்கொலை பண்ணிக்கிட்டது சொப்னா கிடையாது, வேற ஒரு பையன். ஆக்சுவலா இந்த பையன் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்ச பையன் போல. இவெல்லாம் தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது, இவன் ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே செம ஷாக்கு. இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோயினும் டீமும் வராங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் காமிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாம மார்ச்சுரிக்கே போயிட்டு அந்த டெட் பாடியை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏதாவது சஸ்பீஷியஸா இருக்கா, சந்தேகப்படும்படியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சந்தேகப்படும்படியா ஒண்ணுமே கிடையாது, இவனே தான் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு. ஆனா கண்டிப்பா இவன் தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கண்ணாடி வச்சிருக்காரு. அந்த கண்ணாடியை போட்டுட்டு எல்லோ லைட் மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. அந்த லைட் அடிச்சு செக் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கப்புறம் பிளட் ஸ்பாட்லாம் எதாவது இருந்தா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவனுடைய காலில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தடயத்தை ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. கண்டிப்பா இவன் தற்கொலை பண்ணிக்கல, யாரோ வாண்டடா இவனை பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு யாருக்கும் தெரியாம அங்கிருந்து வெளியே போயிடுறாரு. இங்க இருந்து கிளம்பி மாமாவுடைய வீட்டுல இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா. அங்க போயிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அங்க இதுக்கு முன்னாடி அந்த டெலிவரி பாயோடைய கேஸையும் இவரு இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த பையன் கீழே விழுந்து கிடக்கும் போது நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு. தலையில செமையா காயம் பட்டிருக்கு. கீழே விழுந்தா எப்படி பின்மண்டையில காயம் படும், இதுல என்னமோ சந்தேகப்படும்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அங்கதான் இருந்திருக்காரு. இந்த டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அந்த டெலிவரி பாய் வந்துட்டு சருகு போட்டு வண்டியை ஓட்டிருக்காரு. வண்டி ஓட்டிட்டு போகும்போது பிக்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கீழே விழுந்து இறந்து போயிருக்காரு. சந்தேகப்படும்படியா ஒண்ணுமே கிடையாது, இது பியூர்லி ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா கண்டிப்பா இது ஆக்சிடென்ட் கிடையாது அப்படின்றதுக்கான சில பல விஷயங்களை ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபைல் 1 அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. ஆனா போலீஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முன்னாடியே டெட் பாடியை தகனம் பண்ணதுனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு. இப்போ இந்த கேஸ்லயாச்சும் ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃப்ரெண்டு இறந்து போனாரு பாத்தீங்களா, அவருடைய கேஸை இன்னும் கொஞ்சம் தரவா இன்வெஸ்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் 2 ரெடி பண்றாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மார்ச்சுரியில காமிக்கிறாங்க. இறந்து போன பையனுடைய அப்பா அம்மா செமையா அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரிப்போர்ட்டோட வராங்க. உங்க பையன் வந்துட்டு தற்கொலை தான் பண்ணி இறந்து போயிருக்காரு, மத்தபடி வேற ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லும் போது, எப்படி மேடம், நல்லா சந்தோஷமா என் கூட பேசிட்டு இருந்த பையன், நல்லா சந்தோஷமா இருந்த பையன் எப்படி தற்கொலை பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் போதும் மனசுடைஞ்சு போயிட்டு தற்கொலை பண்ணிக்க, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க டெட் பாடியை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த விஷயம் தான் ஹீரோ பார்த்துட்டு, நீங்க இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, அவன் கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது, நீங்க நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, இங்க பாரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவன் தற்கொலை தான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு அந்த பேரண்ட்ஸ் உடைய கண்ணீரை துடைக்க முடியாது, அவங்களுக்குன்னு இருந்தது ஒரே ஒரு பையன், அவனும் இறந்து போயிட்டான், நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, கண்டிப்பா ஏதாவது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது அவங்க ஒண்ணுமே மதிக்காம அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ ஃபைல் 1 ஹீரோயினுக்கு அமுச்சு வச்சிருப்பாரு. ஹீரோயின் பெருசா எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் 2 மீடியாக்கே அமுச்சு வச்சிட்டு இருக்காரு. ஃபைல் 2 நம்ம கையில கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபைல் 1 எங்க, ஃபைல் 1ல சரியா ஆக்ஷன் எடுக்கலையா, இந்த ஃபைல் 2ல வந்துட்டு அந்த பையன் இறந்து போனது கண்டிப்பா தற்கொலை கிடையாது, அது ஏதோ ஒரு கொலை, அந்த கேஸ போலீஸ் ஒழுங்கா இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி கிரிட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஒரு மெத்தடை பத்தி நம்ம ஹீரோ சொல்லியிருக்காரு. அந்த மெத்தட் மூலியமா இன்வெஸ்டிகேட் பண்ணா கண்டிப்பா குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லனா கூட ஏதாவது முக்கியமான எவிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எழுதி வச்சிருப்பாரு. இதை வந்துட்டு பிரஸ் மீடியாலாம் பிரேக்கிங் நியூஸா போட்டு காமிக்கும் போது இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர் பார்த்து காண்டாவறாரு. ஏமா ஃபைல் 1 வரும்போதே நீங்க எதுக்காக நடவடிக்கை எடுக்கல? அது மட்டும் இல்லாம அந்த ஃபைல்லாம் யார் அனுப்புறா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்க கூட ட்ரை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல சார், அந்த ஃபைல் 1 எங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாடியை தகனம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நாங்க எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம அது திடீர்னு எவனோ கொண்டு வந்து போட்டு போனா யாரோ பிராங்க் பண்றாங்க போல, எவனோ வேலை வெட்டி இல்லாதவன் பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை கேஷுவலா விட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க முதல்ல போயிட்டு அந்த பாடியை வாங்கி ரீபோஸ்ட் மாட்டம் பண்ணுங்க. அது என்ன மெத்தடு? கிரிட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்றாங்க இல்லையா, அந்த மெத்தட்ல இன்வெஸ்டிகேட் பண்ணி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி யாரும் உங்களுக்கு ஃபைல் அனுப்பிச்சு வைக்கிறா, அந்த ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நேரா போயிட்டு அந்த பையனுடைய டெட் பாடியை ரீபோஸ்ட் மாட்டத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி போஸ்ட் மார்ட்டம் பண்ண டாக்டர் பார்த்துட்டு, மேடம் கண்டிப்பா இது தற்கொலை தான், இதை எதுக்காக ரீபோஸ்ட் மார்ட்டம் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது வந்துட்டு பிரஸ் மீடியான்னு பயங்கரமா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இன்னொரு டாக்டர் வந்துட்டு போஸ்ட் மார்ட்டம் பண்ணிட்டோம், உண்மைத்தன்மை எப்படி இருக்கு, ஆக்சுவலா அவங்க என்ன விஷயம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு அந்த இன்னொரு டாக்டருடைய டீம் வராங்க. இவங்க மட்டும் இல்லாம பிரஸ் மீடியாக்கு யாரோ தகவல் கொடுத்துட்டாங்க போல, அவங்களும் மாதிரி வந்து முச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க போயிட்டு என்ன கண்டுபிடிக்க போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இப்போ புதுசா வந்த டாக்டர் டீம் நேரா போயிட்டு போஸ்ட் மார்ட்டம்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. அங்க இருக்க பிரஸ் மீடியா பீப்புள்லாம் என்ன விஷயம் கண்டுபிடிச்சிங்க, இது கொலையா தற்கொலையா, கொலையா தற்கொலையான்னு கேட்கும்போது, இது தற்கொலை தான், இல்ல சந்தேகப்படும்படியா ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பழைய டாக்டருக்கும் சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அங்க புதுசா வந்த டாக்டர் இருக்காரு. அவரு இப்போதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா அது வந்துட்டு தற்கொலையே கிடையாது, கொலை அப்படின்றாரு. அட காணாம போன காட்டுப்பூச்சி டாக்டர் அப்படின்னா அங்க ஏன் மாத்தி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒண்ணுமே இல்லாத ஃபைல் 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் போது மீடியா எப்படி பேசினாங்க, இப்போ இது தற்கொலை கிடையாது கொலைன்னு மட்டும் தெரிய வந்தா நம்ம எல்லாரையும் போட்டு வருத்தி எடுத்துடுவாங்க, அதனால தான் அங்க சொல்லாம சைலண்டா உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் போஸ்ட் மார்ட்டம் பண்ணாரே அவர் மிஸ்டேக் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேபி அப்படியும் இருக்கலாம். ஆக்சுவலா இந்த கொலையெல்லாம் ஒரு கொலைகாரம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு நம்ம எப்படி போஸ்ட் மார்ட்டம் பண்ணுவோம், என்ன மாதிரியான டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுவே இந்த ஃபைல் அனுப்புறானே ஸ்ட்ரேஞ்சர், அவன் சில பல டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி இது கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கப்புறம் சில பல இம்ப்ரெஷன்லாம் கண்டுபிடிச்சி அதன் மூலியமா நம்மள வந்துட்டு செக் பண்ண சொல்லியிருக்கான். அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கும்போது தான் இது கொலை அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ இந்த விஷயம்லாம் கேட்ட இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் தரவா விசாரிங்க, இது ஏதோ சீரியல் கில்லிங் மாதிரி தெரியுது, இந்த கேஸ்ல உங்களுக்கு உதவியா மிஸ்டர் கே ஹெல்ப் பண்ணுவாரு. இவரு சாதாரண போலீஸ் டாக்டர் மட்டும் இல்லாம கிரிமினல் சைக்காலஜி படிச்சிருக்காரு. இவருக்கு ஒரு கிரிமினல் வந்துட்டு எப்படி நடந்துப்பான், என்ன மாதிரிலாம் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு, அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கணிக்க கூட முடியும். இந்த கேஸ்ல இவரும் உங்க கூட இருக்க போறாரு, உங்க டீம்ல இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ கே கூட ஒரு மீட்டிங் நடக்குது. கே என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஃபைல்ல அனுப்புற நபர் வந்துட்டு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்றானா இல்லனா இவனா கொலைகாரனா அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி அவன் சொன்ன அந்த மெத்தட்ல நம்ம வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, கூட இருக்க கான்ஸ்டபிள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறந்து போன பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போட்டு பொலன்னு பொழந்து விசாரிச்சா எவன் நமக்கு ஃபைல்லாம் அனுப்புறான் அப்படின்ற அந்த ஸ்ட்ரேஞ்சரை பத்தி கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். எதுக்காக அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இவன் என்ன சொல்லியிருக்கானோ அதையே போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ கிரிட் மெத்தட்னா என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த காலேஜ்ல கிரைம் நடந்திருக்கு, இந்த காலேஜை கோடா போட்டு இந்த ஸ்பாட்ல நீங்க தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருவாங்க. அப்படி கோடு போட்டு இன்ச் பை இன்ச்சா தேடும் போது கண்டிப்பா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் மக்களே இந்த கிரிட் மெத்தடு. இப்போ இதே மெத்தட்ல போலீஸ் டீம் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து பாக்குறாரு, ஒரு வழியா நான் சொன்ன விஷயத்தை இப்பயாச்சும் இவனுங்க ஃபாலோ பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, போலீஸ் டீம் வந்துட்டு ஏதோ ஒரு இரும்பு ராடை கண்டுபிடிக்கிறாங்க. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த விஷயத்தை நம்ம ஹீரோவும் தூரமா இருந்து போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. இப்போ இந்த இரும்பு ராடை கொண்டு போயிட்டு ஃபாரன்சிக்ல டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குது. இது யாருடைய ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி பார்த்தா எவன் இறந்து போனானோ அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது என்னடா வச்சாம் பாரு ட்விஸ்ட் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி ஒரு ஆயுதம் கிடைக்குது. அந்த ஆயுதத்துல எவன் இறந்து போனானோ அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிறாங்க. அடுத்து இந்த ராடை பார்க்கும்போது இது ஒரு சாதாரண இரும்பு ராடு மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு பழங்காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆயுதம் மாதிரி தெரியுது. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு விசாரிச்சோம் அப்படின்னா இது என்ன ஆயுதம்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நபரை போயிட்டு மீட் பண்ணி இது என்ன ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா இந்த ஆயுதத்துல மொத்தமா 3 பார்ட் இருக்கு. இப்போ நீங்க சென்டர் பார்ட்டை மட்டும்தான் கையில வச்சிருக்கீங்க. இந்த ஆயுதத்துல மேல கீழே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பார்ட் மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த அவரு கூகுள்ல சர்ச் பண்ணி காமிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இந்த ஆயுதத்துக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சில பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜா ஒரு ஊரை ஆண்டுகிட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல சம்பந்தமே இல்லாம அந்த ராஜாங்கத்துல இருக்க நிறைய பேர் மர்மமான முறையில இறந்து போறாங்க, பொதுமக்களும் இறந்து போறாங்க. ஆனா இந்த இறப்ப பத்திலாம் ராஜா பெருசா கண்டுக்காம அவர் பாட்டுன்னு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த அந்த ராஜாவை பிடிக்காத எவனோ ஒருத்தன் பயன்படுத்திட்டு மக்களுக்கு நடுவுல ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துறான். இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குது, நிறைய பேர் இறந்து போறாங்க, ராஜா கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு மத்தியில ஒரு பெரிய போராட்டமே வெடிக்குது. அந்த ராஜாக்கு எதிராக பொதுமக்கள் போராடுறாங்க. கடைசியா அந்த ராஜாங்கம் எழுது, ராஜாவுடைய ஆட்சியும் முடிவுக்கு வருது, அந்த ராஜாவே இறந்து போறாரு. அந்த டைம்ல உள்நாட்டுல ஒரு பெரிய போரே ஏற்பட்டிருக்கும். போர்ல எக்கச்சக்கமான பொதுமக்கள் இறந்து போயிருப்பாங்க. அந்த டைம்ல பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் தான் இது அப்படின்னு சொல்லும் போது இந்த கதையை கேட்ட ஹீரோயினுக்கு அந்த கொலைகாரன் மாசா நிறைய பேரை கொலை பண்ண போறான் போல, அதான் சிம்பாலிக்கா இந்த ஆயுதத்தை இங்க போட்டு போயிருக்கான் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ எதுக்காக இந்த ஆயுதத்தை பத்தி கேக்குறீங்க, இந்த ஆயுதத்துக்கும் இப்போ ஏதாவது கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்கும் போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுடைய டீமும் இந்த ஆயுதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா. இந்த ஆயுதம் எங்க இருக்கும் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஒரு மியூசியம்க்கு போயிட்டு விசாரிக்கும் போது இந்த ஆயுதம் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவரு சொல்றாரு. அது எப்படி காணாம போகும், போய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா யாரோ அதிகப்படியா காசு கொடுத்து அந்த ஆயுதத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இது கவர்மெண்ட் சொத்து, இதை எப்படி நீ விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் முடிக்கிறாரு. சரி யாரு வந்து வாங்கிட்டு போனா, அந்த ஆள் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஃபேஸ் எல்லாம் சரியா பார்க்க முடியல, மாஸ்க் போட்டுட்டு ஹூடி எல்லாம் போட்டுட்டு வந்தாரு. வந்தவரு காசு கொடுத்தாரு, நானும் அந்த ஆயுதத்தை கொடுத்தேன். இத ஒரே நாள்ல சடனா கொடுக்கல, ஒரு 4-5 வாட்டி என்ன வந்து மீட் பண்ணாரு, அது வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. நிறைய காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால வேற வழியே இல்லாம கொடுத்து அமிச்சேன் அப்படின்னு சொல்ல, நீலாம் ஒரு மனுஷனா, நீலாம் இந்த வேலைக்கே தகுதி இல்லாதவன், கண்டிப்பா உன்னையும் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ வேற எதுவுமே நோட் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் யோசிச்சு பார்த்துட்டு வந்தவன் ஸ்டெத்தஸ்கோப்போட வந்தான். 2-3 வாட்டி பார்த்தேன், சோ அவன் டாக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல டாக்டருக்கு படிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. இவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ வராரு. வந்தவரு ஓங்கி ஒரே போடு மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யார் சார் நீங்க, அதான் போலீஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க, போலீஸ் கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனே, இதுக்கப்புறம் எதுக்காக என்ன வந்து அடிச்சு தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு அந்த ஆயுதத்தை வாங்கிட்டு போனவன் தான் இந்த கொலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவன் டாக்டரா இல்லையா அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும் போது எதுக்காக போலீஸ் கிட்ட ஸ்டெத்தஸ்கோப் போட்டுட்டு வந்தான்னு சொன்னேன். போலீஸுடைய விசாரணையை திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா ஏமாத்த கூட அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை போட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே அதை விட்டு தள்ளு, நீ கண்டிப்பா ஏதாவது நோட் பண்ணிருப்ப, அதை போலீஸ் கிட்ட சொல்லாம மிஸ் பண்ணிருப்ப, அது என்ன விஷயம் நீ யோசிச்சு பாரு, கண்டிப்பா உனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லும் போது இவர் யோசிச்சு பார்த்து வந்தவன் உயரம் வந்துட்டு ஒரு 5.5 இருக்க வாய்ப்பு இருக்கு, லைட்டா குண்டா இருப்பான், ரொம்ப மெலிசாலா இருக்க மாட்டான். அண்ட் ஓமினி கார்ல வந்துட்டு ஆம்புலன்ஸா செட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வண்டியில வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ காலேஜ் கேம்பஸ்ல உட்காந்து அந்த கொலைகாரன் யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த டைம்ல அங்க சப்புனா வரா. சப்புனாவோ சொப்புனாவோ அந்த பொண்ணு வந்துட்டு இன்னைக்கு எனக்கு பர்த்டே, நைட்டு பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணும்போது இங்க பாரு எனக்கு உன் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது, என்னால எங்கேயும் வரவும் முடியாது, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு நீ அந்த பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் பயங்கர டிஸ்டர்பா இருக்க, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக அப்படின்னா பார்ட்டிக்கு வர சொல்றேன், ப்ளீஸ் பார்ட்டிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பொண்ணுடைய அண்ணன் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தானே, அந்த பையன் கிட்ட போயிட்டு டே இங்க பாரு சொப்புனா எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டா, தயவு செஞ்சு உன் தங்கச்சி கிட்ட சொல்லி கொஞ்சம் கண்டிச்சு வை அப்படின்னு சொல்லும் போது சாரிடா மச்சான், நான் வந்துட்டு ஆப் டெவலப்மெண்ட் ஹேக்கிங்னு கொஞ்சம் வேலையில பிஸி ஆயிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, நான் கண்டிப்பா தங்கச்சி கிட்ட பேசி புரிய வைக்கிறேன், அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம், வேற ஒண்ணுமே கிடையாது, நான் பாத்துக்கிறேன் மச்சான் அப்படின்னு போது ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயினுடைய டீமை காமிக்கிறாங்க.
இந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய எல்லா பசங்களுடைய வீட்டுக்கும் போயிட்டு ஏதாவது ஆன்டிக் கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய டீம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. 60% செக் பண்ணியாச்சு, இன்னும் 40% மட்டும்தான். கூடிய சீக்கிரமே அந்த ஆன்டிக் கலெக்ஷன், முக்கியமா அந்த ஆயுதம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய எவனோ தான் கொலைகாரன், அவன் தான் இந்த பழங்காலத்து ஆயுதத்தை வாங்கிட்டு போயிட்டு கொலை பண்ணிட்டு அதை ஒரு சிம்பிள் மாதிரி போட்டு போறான் அப்படின்ற மாதிரி எல்லா வீட்லயும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்ப இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு காலேஜை சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதே டைம்ல சொப்பனாவை காமிக்கிறாங்க. சொப்பனாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துகிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு எவனோ ஒருத்தன் ஓடி போட்டுட்டு வந்து சொப்பனாவை கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். இந்த விஷயத்தை ஹீரோ பார்த்துட்டு பைக் அங்கேயே போட்டு அங்க காட்டு பகுதி மாதிரி இருக்கு அந்த பக்கமா ஓட, இங்க ஏதோ ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறா, ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய டீம் வந்து பாக்குறாங்க. அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. அந்த பொண்ணுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய பைக் இருக்கு. இந்த பைக் யாருடைய பைக்னு கண்டுபிடிங்க. கண்டிப்பா கொலைகாரன் இந்த பைக்ல வந்து தான் கொலை பண்ணிருக்கணும். நம்மள பார்த்தோன்னே பயந்து ஓடி போயிட்டான் போல. இந்த பைக்குடைய ஓனரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கிருந்து வராரு. கொலைகாரனை பிடிக்க முடியல போல. திரும்பி வந்து பார்க்கும்போது இவரை போலீஸ் வந்துட்டு கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பயந்த ஹீரோ இங்க இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறாரு. இதே டைம்ல டெட் பாடிக்கு பக்கத்துல இருந்து அந்த ஆயுதத்துடைய இன்னொரு பார்ட்டை வந்துட்டு கொலைகாரன் போட்டு போயிருக்கான் போல. இதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து ஓடி போன நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மாமாவுடைய வீட்டுக்கு போயிட்டு செமையா யோசிக்கிறாரு. இங்க என்னமோ தப்பா நடக்குது, அந்த கொலைகாரன் வந்துட்டு நம்ம தான் போலீஸ்க்கு க்ளூ கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு நம்மள மாட்டி விட தான் சொப்புனாவே இவன் கொலை பண்ணிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு செம்மையா காண்டாகிறாரு. அடுத்து ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய பைக் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு நேரா நம்ம ஹீரோடைய வீட்டுக்கே போறாங்க. எங்க உன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் தம்பி எங்கேயோ அவசர வேலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது எங்க கொலை பண்ற வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஷாக் ஆகுறாங்க. இப்போ வீடு முழுக்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோடைய ரூம்ல இருந்து கிரைம் புக்கை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த புக்கை போலீஸ்க்கு படிக்கிறவங்களும் அதுக்கப்புறம் ஃபாரன்சிக்ல இருக்கவங்களும் தான் படிச்சு கிரைம்லாம் எப்படி நடக்குது, அதை எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்களாம். உன்னுடைய தம்பி மெடிசன் தானே படிக்கிறான், அவனுக்கு எதுக்கு கிரைம் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அக்காக்கு ஒண்ணுமே புரியல. உன்னுடைய தம்பி வந்தான் அப்படின்னா மறக்காம எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் விசாரிச்ச வரைக்கும் ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியல. அடுத்து கேகேவை கூப்பிட்டு செம்மையா திட்டுறாங்க. நீங்க கிரிமினல் சைக்காலஜி படிச்சது எல்லாமே வேஸ்ட் தான், சொந்த மாப்பிள்ள ஒரு சைக்கோ அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியல, நீங்களா என்ன ஒரு கிரிமினல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் பொண்ணு ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொன்னேன், மத்தபடி அவன் யாரு என்னன்னா நான் விசாரிக்கவே இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவன் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அப்படின்னும் போது, ஆனா உங்க தோணல் வந்துட்டு தப்பா போச்சு, அவன் சரியான கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபைல் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலை கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கும் போது ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறாங்க. மேடம் எனக்கு ஒரு டவுட், இதுக்கு முன்னாடி கொலைகாரன் 2 ஃபைல் தான் அமைச்சிருக்கான், ஃபைல் 3 வராம எப்படி ஃபைல் 4 வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏற்கனவே ஒரு பொண்ணை கொலை பண்ணும் போது நம்ம கையும் களவுமா அந்த கொலைகாரனை பிடிச்சிட்டோம், அதனால தான் நேரா ஃபைல் 4 அமைச்சு வச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்க்கும்போது நான் அடுத்து ஒரு கொலையை பண்ண போறேன், உன்னால முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு வச்சிருக்கான். இதை பார்த்து இவங்க செமையா கடுப்பாகிறாங்க. எப்படியாச்சும் இவன் எங்க கொலை பண்ண போறான் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியாளரை கூட்டிட்டு வந்து சில பல கணக்கெல்லாம் போட்டு அடுத்த கொலை எங்க நடக்க போகுது, அந்த கொலைகாரன் எங்க கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னும் போது அங்க இருக்க கான்ஸ்டபிள், மேடம் இவரால எப்படி அந்த கொலைகாரன் எங்க கொலை பண்ண போறான் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுக்கு முன்னாடி செய்யப்பட்ட கொலைகள் எல்லாமே அந்த ஸ்பாட்ல அவன் கொலை பண்ணது, ஆனா இப்ப நமக்கு சவால் விட்டுருக்கான், அடுத்து நான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவாலே விட்டுருக்கான் அப்படின்னா அவன் எங்க கொலை பண்ண போறான் அப்படின்ற விஷயத்தை முன்னாடியே பிளான் பண்ணிட்டு இருப்பான். அந்த லொகேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆராய்ச்சியாளருடைய உதவி தேவை அப்படின்னும் போது அவரு சில பல கால்குலேஷன்லாம் போடுறாரு. இதுக்கு முன்னாடி அந்த கொலைகாரன் எங்கெல்லாம் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஸ்பாட்ல அடுத்த கொலையை அவன் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த 4 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரேடியஸ்ல போயிட்டு தேடி பாருங்க, அவன் அங்கதான் எங்கேயாச்சும் கொலை பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் டீமையும் அதுக்கப்புறமா அந்த ஸ்பாட் போலீஸ் ஸ்டேஷனையும் அலர்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மாமாவுடைய வீட்டுல உட்கார்ந்துட்டு அடுத்து என்ன விஷயம் நடக்க போகுது, அந்த கொலைகாரன் அடுத்து யாரை கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இதுவரைக்கும் அந்த கொலைகாரன் நமக்கு தெரிஞ்சவங்களா பார்த்துதான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி எங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல சாமிக்கு கால் பண்ணும்போது, மச்சான் நீ எங்கடா இருக்க, போலீஸ் வந்துட்டு உன்னதான் வெறி பிடிச்சி தேடிக்கிட்டு இருக்காங்க, என்னையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது, மச்சான் நான் வந்துட்டு அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கலாம், போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ போலீஸ் வந்துட்டு
என்ன வந்துட்டு கொலகாரனா பாக்குறாங்க. என்ன சொல்றது, சரி ஓகே நீ சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அடுத்து ஒருத்தன் கேம் விளையாடிட்டே இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணா போனு போகவே மாட்டேங்குது. ஆனா ஆன்லைன்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. வீடியோ கால் பண்ணும்போது அவன் அட்டன் பண்றான். டேய் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் லொகேஷனை சொல்லிட்டு இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு, நான் அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். இவன் எதுக்காக சம்பந்தமே இல்லாம ஏதோ நட் ரோட்ல போயிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கான். என்னமோ சம்திங் ராங்கா இருக்கே, ஒருவேளை அந்த கொலைகாரன் இவனை கொலை பண்ண வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனை காப்பாத்தலாம் நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. இங்க இருந்து கிளம்பி நேரா போயிட்டு ஃப்ரெண்டையே பாத்துட்டாரு. மச்சான் எங்க போயிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் பெருசா பேசாம பெருசா கண்டுக்காம அவன் பாட்டு எங்கேயோ போயிட்டே இருக்கான். ஏதோ மிஷின் மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றான். டே யாரா நீ, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே போக அவன் வேகமா ஓடி போயிட்டு கையில ஒரு கம்பி மாதிரி வச்சிருக்கான். அந்த கம்பியை தூக்கி அந்த பக்கம் போன ஒரு நபருடைய மண்டையிலேயே ஓங்கி அடிக்க அந்த மனுஷன் ஸ்பாட் அவுட். இதே டைம்ல ஓடி போட்டுட்டு ஒருத்தன் வந்து ஃப்ரெண்டுக்காரனை கழுத்தறுத்து கொலை பண்றான். இதையெல்லாம் பார்த்த ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி மண்டையே பிச்சுக்கலாம் போல இருக்கு. யார் இந்த ஓடி போட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் கொலைகாரனோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனான். அவன் வந்துட்டு ஓமினி வேன்ல ஆம்புலன்ஸ் மாதிரி செட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஏறி கிளம்புறான். இதை பார்க்கும் போது ஹீரோக்கு ஞாபகம் வருது, அந்த மியூசியம்ல ஒர்க் பண்றவர் சொல்லிருப்பாரு, வந்தவன் இந்த ஹைட் இருந்திருப்பான், இந்த மாதிரி ஓடி போட்டுட்டு வந்தான், முக்கியமா ஆம்புலன்ஸ்ல வந்தான் அப்படின்னு சொல்லிருப்பாரு பாத்தீங்களா. அதை ஒரு யோசிச்சு பாக்குறாரு. இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரன் இறந்தே போயிட்டான். ஃப்ரெண்டு இறந்து போன விஷயத்த பார்த்து இவரால் தாங்கிக்கவே முடியல. செமையா உட்கார்ந்துட்டு அழுகிறாரு. இதே டைம்ல இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோயினும் டீமும் வராங்க. அந்த ஆராய்ச்சியாளர் கணக்கு போட்டு சொன்ன மாதிரி கரெக்டா கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்த கேக்கே நம்ம ஹீரோக்கு அடிபட்டிருக்கும், செமையா அடிச்சிருப்பாங்க. அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டே இருக்கும் போது, அங்கிள் நான் சத்தியமா இந்த கொலையெல்லாம் பண்ணல, நீங்களாச்சும் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் உன்னை நம்புறேன், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை நான் காப்பாத்த ட்ரை பண்றேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோயினும் டீமும் வராங்க. இதுவரைக்கும் 4 பேரை கொலை பண்ணிட்ட, அடுத்து நீ யாரை கொலை பண்ண போற? ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா மனுஷங்க இறந்து போவாங்க, அதுவும் மர்மமான முறையில. கடைசியா பார்த்தா மாசா கூட்டம் கூட்டமா எக்கச்சக்கமான பேர் இறந்து போக நிறையவே வாய்ப்பு இருக்கு. அந்த பிளானை எங்க பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எம்மா தாயே நீ சொல்ற கதையெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலா இந்த கேஸ்ல கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபைல் 1 ஃபைல் 2 அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். ஃபைல் 4லாம் நான் அனுப்பவே இல்லை, தயவு செஞ்சு நம்புங்க, நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும் போது, உன்னை இப்படிலாம் விசாரிச்சா சரிப்பட்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை அடிக்க பாயும் போது அங்க வந்த இன்ஸ்பெக்டர், ஏமா அடிச்சுலாம் விசாரிக்காத, முதல்ல அவனுக்கு செமையா காயம் பட்டிருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடு, அதுக்கப்புறம் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல இவங்களும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இது நம்ம கேகே உடைய ஹாஸ்பிட்டல் மக்களே. அவரு ஹெல்ப் பண்ணி எப்படியோ நம்ம ஹீரோவை தப்பிக்க வைக்கிறாரு. ஹீரோ தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடுறாங்க. கேமரா ஃபுட்டேஜை பார்த்துட்டு, நீ எல்லாம் என்னையா டாக்டர், ஒரு குற்றவாளிக்கு ஹெல்ப் பண்ற, அவன் தப்பிச்சு போக உதவி பண்ற, இதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாருங்க மேடம், ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மட்டும்தான் என்னுடைய வேலை, பாதுகாப்பு கொடுக்கறது உங்களுடைய வேலை, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல மாமாவுடைய வீட்டுக்கு போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. அங்க சாமி வராரு. சாமி வந்துட்டு, மச்சான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்துட்டேன், நான் கொலைகாரனை பிடிக்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில என்னையே கொலைகாரனாக்கி என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ எப்படி இந்த கேஸுக்குள்ள வந்தாரு அப்படின்ற விஷயத்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. மக்களே, நார்மலாவே மாசத்துக்கு 10ல இருந்து 11 பேர் இல்ல 15 பேர் வந்துட்டு ஆக்சிடென்டலா இறந்து போவாங்க. ஆனா கடைசி ஒரு வருஷமா பார்க்கும்போது நம்ம ஊர்ல மட்டும் மாசத்துக்கு 20 பேர்ல இருந்து 30 பேர் ஆக்சிடென்டலா இறந்து போறாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நார்மலா இவ்வளவு பேர் ஆக்சிடென்டா இறந்து போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் டீடைலா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் எதர்ச்சியா அந்த டெலிவரி பாய் இறந்து போன விஷயத்த பாக்குறாரு. அவரையும் எதர்ச்சியா செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு கொலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாரும் இருக்கிறாங்க, ஒரு கொலைகாரன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதையும் பக்காவா பிளான் பண்ணி அது ஒரு தற்கொலை இல்ல ஆக்சிடென்ட் மாதிரி மாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. மக்களே, நான் இந்த மாதிரி ஒரு பாதையில போயிட்டு இருந்தா அந்த மேடம் வந்துட்டு என்ன கைது பண்ணி நான் எதுவும் மாசா நிறைய பேரை கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மியூசியம்ல ஒர்க் பண்ற நபர்கிட்ட பேசினா மட்டும்தான் எனக்கு எல்லாமே புரியும். நான் போயிட்டு அவரை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு கண்ணிலையும் படாம நம்ம ஹீரோ கிளம்பி அந்த மியூசியம்க்கு போனா அந்த மியூசியமே பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த நபரும் இறந்து போயிட்டாரு போல. ஐயோ, இந்த ஆள் கிட்ட விசாரிக்கலான்னு வந்தா இந்த ஆளே இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒண்ணுமே புரியாம முழிக்கும் போது ஸ்பாட்டுக்கு போலீஸ் வராங்க. நம்ம ஹீரோ தப்பிச்சு அங்க ஓடிடுறாரு. இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோயினும் டீமும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கொலையும் கண்டிப்பா நம்ம ஹீரோ தான் பண்ணிருக்க
இருக்க வாய்ப்பு இருக்கு, அவனை பிடிக்கணும் அப்படின்னா அவங்க அக்காவை தூக்குங்க, அக்காவை தூக்குனா அவனே வந்து சரண்டர் ஆயிடுவான் அப்படின்னும் போது, ஆனா மேடம் அவங்க அக்கா வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க, இப்போ தூக்கிட்டு வந்தா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும், அவன் பண்ண தப்புக்கு எதுக்காக அக்காவை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சொல்ற வேலையை மட்டும் செய், அவனுக்குலாம் பாவமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அப்படியே போலீஸ் டீமும் போயிட்டு அக்காவை ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கூட்டிட்டு வராங்க. அப்படி கூட்டிட்டு வர வழியில எவனோ ஒருத்தன் காரை வேண்மத்துக்குனே வேகமா ஓட்டிட்டு வந்து பயங்கரமா ஆக்சிடென்ட் பண்றான். அந்த ஆக்சிடென்ட்ல காரை ஓட்டிட்டு வந்தவனும் இறந்து போறான். காரை ஓட்டிட்டு வந்தவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய கண்ணுக்கு முன்னாடியே ஹீரோவுடைய ஃப்ரெண்டை கொலை பண்ணாம பாத்தீங்களா, அவன் தான். அந்த ஹீரோவுடைய அக்காக்கு செமையா காயம்படுது. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க மூளைச்சாவு அடைஞ்சிடுறாங்க. அந்த குழந்தைய மட்டும் சேஃபா ஆபரேஷன் பண்ணி வெளியெடுத்துடுறாங்க. இதே டைம்ல அக்காக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி சொன்னாரு பாத்தீங்களா ஒரு கான்ஸ்டபிள், அந்த பொண்ணை கூட்டிட்டு வர வேணாம் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இது எல்லாத்துக்கும் நீங்க மட்டும்தான் காரணம், நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த கர்ப்பிணி பெண்ணை கூட்டிட்டு வந்தீங்க, இப்ப பாருங்க அந்த குழந்தைக்கு அம்மா இல்லாம போயிட்டாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ சொல்றது கரெக்ட் தான், நான் வந்துட்டு இந்த வேலைக்கு தகுதியே இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணையும் தொப்பியும் கொடுக்கும் போது, இல்ல மேடம் நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்க இந்த கேஸை எடுத்துட்டீங்க, அந்த குற்றவாளியை பிடிக்காம பாதிலேயே நீங்க இந்த கேஸை விட்டு போக கூடாது, உங்களால மட்டும்தான் அந்த உண்மையான குற்றவாளியை பிடிக்க முடியும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அந்த கான்ஸ்டபிள். இதே டைம்ல அக்காக்கு குழந்தை பிறந்திருக்கு, அக்காவை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குழந்தைய பாக்குறாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா அக்காவை பார்த்தா அக்கா எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்காங்க. ஃப்ரெண்டு கிட்ட அக்காக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃப்ரெண்டு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். நம்ம ஹீரோக்கு மனசே உடைஞ்சு போச்சு, செமையா அழுகிறாரு. அப்பதான் ஃப்ரெண்டு நடந்த எல்லா விஷயத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டை ஒருத்தன் கொலை பண்ணானே அவன் தான் கொண்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அக்காவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் அப்படின்னா அவன் உண்மையான கொலைகாரனே கிடையாது போல, உண்மையான கொலைகாரன் சொல்லி தான் இவன் செஞ்சிருக்கான். ஆனா தான் உயிரே போனா கூட பரவாயில்ல, இவங்க சொன்ன வேலையை பார்க்கணும், கொலைகாரன் சொன்ன வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தன்னுடைய உயிரையே மாச்சிக்கிட்டான் அப்படின்னா அது எப்படி சாத்தியம், தான் உயிரே போனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவன் ஆக்சிடென்ட் பண்ண முடியும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்போ போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க எதிர்த்த வீட்டுல ஒரு அண்ணன் அண்ணி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன இந்த வீட்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது, யாராச்சும் பூந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த பெரிய பையன் பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள அம்மாவும் குட்டி பையனும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கா என்ன விஷயமாச்சு, எதுக்காக இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாத்துக்கும் பெரிய பையன் தான் காரணம். பெரிய பையன் சின்ன பையனை கொலை பண்ண பாக்குறான் அப்படின்னும் போது எனது கொலை பண்ண பாக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா அந்த பையன் ஓடி வந்து இந்த சின்ன பையனை கொலை பண்ணதான் மக்களே பாக்குறான். ஒரு மாதிரி மென்டலி பாதிக்கப்பட்ட பையன் மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். டேய் சிண்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தடுக்க ட்ரை பண்றாரு, செமையா போராடுறாரு. அப்போ அம்மாவே ஒரு பேட்டை கொண்டு வந்து மண்டையில ஓங்கி ஒரு போடு போடுறாங்க, இவன் மட்டையாயிட்டான். இப்போ நம்ம ஹீரோ இந்த பையனை இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வெளியே வந்து அம்மா கிட்ட ஏன் இந்த பையன் அப்படி பிஹேவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னுடைய சின்ன பையனும் பெரிய பையனும் தொடர்ந்து ஒரு கேமை விளையாடிட்டே இருப்பாங்க, அந்த கேமை விளையாடி விளையாடி இந்த மாதிரி கொலை பண்ண பாக்குறான் அப்படின்னு சொல்லும் போது இந்த குட்டி பையனும் இதுக்கு முன்னாடி இந்த கேமை விளையாடினானா, ஆனா முதல் ரவுண்ட்லயே தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவுடைய போனை கொண்டு வந்து கொடுக்க, அதுல இந்த பையன் மூணாவது ரவுண்ட வந்துட்டு விளையாடிட்டு இருக்கான, மூணாவது லெவலுக்கு வந்துட்டு ப்ரமோட் ஆயிருக்கான். அந்த கேமுடைய பேர் வந்துட்டு ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அந்த கேம் பப்ஜி மாதிரி தான், மத்தவங்களை கொலை பண்ற மாதிரி மத்தவங்களை அட்டாக் பண்ற மாதிரி இருக்குமா. அண்ணன் எப்போ மூணாவது லெவலுக்கு போனானோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மாறிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஹேக்கர் ஃப்ரெண்டு அந்த சொப்பனாவுடைய அண்ணன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டும் போது அவன் ஹீரோவை பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டு கதவை க்ளோஸ் பண்ண பாக்குறான், போலீஸ்க்கும் கால் பண்ண பாக்குறான். இங்க பாரு மச்சான், சத்தியமா அவனுடைய தங்கச்சியை நான் கொலை பண்ணல, அது உனக்கும் நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, இவங்களுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த கேம் எதை பத்தின கேம், இந்த கேமை விளையாடி ஒரு மனுஷன் கொலைகாரனா மாற முடியுமான்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அது எதை பத்தின கேம், அந்த கேமுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமை பத்தி சர்ச் பண்ணும்போது அந்த கேம் சாதாரணமா ஆப் ஸ்டோர் பிளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கிடைக்காதான், டார்க் வெப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இந்த பசங்க இந்த கேமை விளையாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான கேம், ஒரு முக்கியமான விஷயம், நீ உடனே போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, ஏமச்சான் போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன மாட்டியோட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாடுறா மச்சான், நீ மாற்றதை விட பயங்கர சீரியஸான விஷயம், நீ தயவு செஞ்சு போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் சிவா பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாடுறா நெக்ஸ்ட் யாரை கொலை பண்ண பிளான் பண்ணிருக்க, ஏன்
ஏன் தப்பிச்சு ஓடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேடம் இப்போ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க டைம் கிடையாது, நீங்க கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னும் போது ஹீரோயின் காண்டாயிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் போனை வாங்கி பேசுறாரு. என் தங்கச்சி சொப்பனாவை இவன் கொலை பண்ணல, எனக்கு நல்லாவே தெரியும், இதை விட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், உடனே கிளம்பி என் ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இப்போ எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்பைடர் அப்படின்ற கேம் இருக்கு இல்லையா, இந்த கேம் சாதாரணமா பார்க்கும்போது பப்ஜி விளையாடுற மாதிரி தான் விளையாட ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அடிக்ட் ஆயிட்டு இந்த கேமை விட்டு வெளியவே வர முடியாம இதுலயே மாட்டிப்பாங்க. இந்த கேம்ல 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 4 லெவல் இருக்கு. சாதாரணமா ஆரம்பிக்கும் போது முதல் லெவல் பப்ஜி மாதிரி ஒரு கேமா இருக்கும். ரெண்டாவது லெவல் வந்துட்டு பயங்கர அக்ரெசிவா இருக்கும். அடுத்தவங்களை எப்படி கொலை பண்ணலாம், அடுத்தவங்களை கொலை பண்ணாதான் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், பயங்கர கொலவரியாவும் இருக்கும். மூணாவது லெவல்ல வந்துட்டு கண்ணில் மாட்டக்கூடிய ஒரு லென்ஸ் மாதிரி அமைச்சு வைப்பாங்க. இந்த கான்டாக்ட் லென்ஸ் மாதிரி இந்த கேம் கம்பெனிக்காரங்களே அமைச்சு வைப்பாங்க. இந்த கான்டாக்ட் லென்ஸை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பயங்கரமா மூளையே பாதிக்கப்பட்டோம். ஏன்னா அந்த லென்ஸ்ல வந்துட்டு ஏதோ ஒரு போதைப் பொருள் மாதிரி ஒரு கெமிக்கல் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கான்டாக்ட் லென்ஸை போட்டதுக்கு அப்புறமா நம்மளே வந்துட்டு கேம்குள்ள போயிட்டு மற்றவங்களை கொலை பண்ணுவோம் இல்லையா, அதே போல ரியல் லைஃப்ல மற்றவங்களை கொலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் மூணாவது லெவலு. இப்போ நாலாவது லெவல்ல என்ன பண்ண போறானுங்கன்னா தெரியவே இல்லை. இதை வந்துட்டு ஹேக் பண்ண முடியாது, நம்மளால உள்ளுக்குள்ள நுழைஞ்சு எதையும் பண்ணவும் முடியாது. இந்த கேமை எவன் உருவாக்குனா, எங்கிருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிளேயர்ஸ் மட்டும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் மானிட்டர் பண்ண முடியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாடிக்காரன் சொல்லி முடிக்க நம்ம ஹீரோயின் நம்பவே மாட்டாங்க. மேடம் நீங்க நம்பல அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்க கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு போங்க, இங்க நிறையவே கேமர்ஸ் இருக்காங்க, அவங்க அடுத்தவங்களை கொலை பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த ஸ்பாட்டுக்கு போனீங்க அப்படின்னா அங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்ற விஷயத்த உங்க கண்ணாலேயே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுடைய டீமும் ஹீரோவும் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. மேடம் அந்த ஸ்பாட்ல ஒரு கேமர் இருக்கான், அவன் கண்டிப்பா ஏதாவது ஒருத்தனை டார்கெட் பண்ணி அவனை கொலை பண்ண பார்ப்பான், அதை எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு யாரு கேமரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருடைய போனையும் வாங்கி செக் பண்ணிட்டே இருக்கும் போது ஒருத்த மட்டும் வெய்யடா பிஹேவ் பண்றான், குதிச்சு குதிச்சு வந்துகிட்டு இருக்கான். யாரா இந்த செங்கல் சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. அவன் தான் அந்த கேமர்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணும்போது அவன் டீ கடையில ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவனை ஓடி போயிட்டு கொலை பண்ண பாக்குறான். கேமருடைய கண்ணுக்கு அவனுடைய டார்கெட் மாதிரி தெரியுது அந்த டீ கடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறவன். அவனை கொலை பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோவுடைய டீம் அந்த போலீஸ் டீம்லாம் போயிட்டு தடுக்க பாக்குறாங்க. அவன் எல்லாரையும் தட்டி விட்டு என்னதான் அடிச்சாலும் வலிக்காத மாதிரி ஒரு ஜடம் மாதிரி போயிட்டு அவனை கொலை பண்றதுல மும்பரமா இருக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு துணியை போட்டு மூடி அவனை எப்படியோ கண்ட்ரோல் பண்றாரு. ஹப்பாடி எப்படியோ இந்த பையனை காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு ஒருத்தன் எங்கேயோ இருந்து ஓடி வந்து இவனை கொலை பண்றான். ஐயோ இவனை காப்பாத்தலான்னு பார்த்தா ஒருத்தனை பிடிச்சா இன்னொருத்தன் ஓடி வந்து கொலை பண்ணிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நேரா ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போயிட்டு இதை எப்படியாச்சும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லும் போது நம்மளால கண்டிப்பா இதை நிப்பாட்டவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரோ டார்க் வெப்ல இருந்து தான் டவுன்லோட்லாம் பண்றாங்க, இது அங்க இருந்து தான் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கேமர்ஸ்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கண்காணிக்க முடியும். அதை தாண்டி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க தான் ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு. இப்போ வந்துட்டு இந்த ட்ரக்கால பாதிக்கப்பட்ட கேமர்ஸா இருக்கக்கூடிய 3 பேரை கைது பண்றாங்க. அவங்கள கைது பண்ணி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அந்த ட்ரக்கால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு 3 நாளைக்கு மேல ஆகும் இவங்க சுயநினைவுக்கு வர. அதுவும் இவங்க கண்டிப்பா இந்த போதையில இருந்து வெளியே வந்து சுயநினைவோட நடமாடுவாங்க அப்படின்னே சொல்ல முடியாது. சுயநினைவுக்கும் வரலாம், அப்படி இல்லைன்னா கோமா ஸ்டேஜுக்கும் போலாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ட்ரக்கை இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. கண்ணு மூலமா உடம்புழுக்க பரவிருக்கு அப்படின்ற விஷயத்த டாக்டர் சொன்னதா இந்த கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்றாரு. இவங்க 3 பேருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரே ஒரு கனெக்ஷன், இவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. இன்னொரு விஷயம் மேடம், இந்த 3 பேர்ல ஒரு பையன் மட்டும் 4வது லெவலுக்கு ப்ரமோட் ஆயிருக்கான். அந்த 4வது லெவல்ல வந்துட்டு ஒரு லொகேஷன் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கான். திருப்பதிக்கு போகணும், திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு அந்த 4வது லெவல் கேமை விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கான். இதை தவிர வேற ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது எனது திருப்பதிக்கு போயிட்டு 4வது லெவல் கேமை விளையாட போறானா, என்னமோ மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்ற விஷயம் மட்டும் நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. செமையா காண்டாவறாங்க, இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாகிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன மேடம் இந்த கொலைகாரன் யாரு, எதுக்காக இந்த விஷயம்லாம் பண்றான்னு கண்டுபிடிக்க முடியலையா, எனக்கு அந்த கொலைகாரன் யாருன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது யார் அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படின்னு சொல்றாரு. எனது அவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா மேடம் அவன் தான். ஆக்சுவலா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நானா தப்பிச்சு போல, அவனா தான் தப்பிச்சு போக பிளான போட்டு கொடுத்து அவனா தான் தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அம்சே விட்டான். அப்பதான் எனக்கு ஸ்டார்டிங்ல சந்தேகமே
ஏற்பட்டுச்சு. இந்த ஆள் இதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்மள தப்பிக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த ஆள் ஒரு பயங்கரமான சைக்கியாட்ரிஸ்ட். மத்தவங்கள ஈஸியாவே தன்னுடைய ஹிப்னாடைஸ் பவர் மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை நான் வந்துட்டு என் கண்ணாலேயே பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி இந்தியா மேல பயங்கர வெறுப்பா இருக்காரு. இந்த சொசைட்டியை அவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எந்த விஷயமா இருந்தாலும் போராடக்கூடாது, நம்ம சண்டை போடணும், வயலன்ஸை கையில் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த அவரு கூட ஒர்க் பண்ற பியூன் கிட்ட எல்லாம் சொல்ற விஷயத்த கூட நான் பார்த்திருக்கேன். இது மட்டும் இல்லாம நிறைய காரணங்கள் இருக்கு, நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினும் யோசிச்சு பார்க்க இந்த கேகே டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஒண்ணு கூட ஒழுங்காவே நடக்கல. எதுக்காக அவனை தப்பிக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும், பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் வேற பேசினா மேபி இருக்குமோ அவன் தான் கொலகாரனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. சரி ஓகே, நான் போயிட்டு கேகேவை விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமோட கிளம்ப. நீங்க கஷ்டமே படாதீங்க, அவனை நான் எப்பயோ கடத்தி என் கஸ்டடியில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு எப்போ டவுட் வந்துச்சோ அப்பயே போயிட்டு அவனை கடத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காரு மக்களே. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்ப நீ வசமா மாட்டிக்கிட்ட, தப்பிக்கவே முடியாது, ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னும் போது அவனுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். உண்மையை ஒத்துக்கிறான். ஆமா, இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன், அண்ட் நான் மட்டும் இல்லாம ஒரு அமைப்பே இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றான். இவன் சாதாரண ஆளே கிடையாது, ஒரு பயங்கரமான தீவிரவாதி போல மக்களே. எங்க கிட்ட இருந்து உத்தரவு வர வரைக்கும் நீ அமைதியாரு, நாங்க சொன்னதுக்கு அப்புறமா நீ நடவடிக்கையில இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. இவன் அமைதியா இருந்திருக்கான். அண்ட் கடைசியா அந்த தீவிரவாத அமைப்பு நீ வந்துட்டு மாசா நிறைய பேரை கொலை பண்ணும், முக்கியமா ஏதாவது புனித தளத்துல வச்சு கொலை பண்ணும், அப்பதான் நம்ம வின் பண்ண முடியும், அப்பதான் சாதிச்ச மாதிரி அர்த்தமாகும் அப்படின்னு சொல்ல நம்ம என்ன பண்ணலாம், மாசா எப்படி நிறைய பேரை கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது திருப்பதியில ஒரு பிரம்மோற்சவம் வரப்போகுது அப்படின்ற விஷயத்த நியூஸ்ல பாக்குறான். அந்த திருப்பதி வந்துட்டு ஒரு புண்ணிய ஸ்தலம், அதாவது சாமி கும்பிட நிறைய பேர் போவாங்க, அங்க வச்சு கொலை பண்ணலாம், மக்களும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறான். ஆனா எப்படி நிறைய பேரை கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போ நியூஸ்ல இன்னொரு விஷயத்தையும் பாக்குறான். பப்ஜி கேம் விளையாடி பயங்கரமா அடிக்ட் ஆயிட்டு ஒருத்தன் இன்னொரு பொண்ணை கொலை பண்ணிட்டான், இதே போல ஒரு கேமுக்கு அடிக்ட் ஆயிட்டு ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் பார்க்கும்போது இதுதான் நமக்கான சரியான டைம், இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலான்னு யோசிக்கும் போது இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி சைனீஸ் கேம் எல்லாம் தடை பண்றாங்க. இவனா ஒரு கேமை உருவாக்கி லான்ச் பண்றான். ஆக்சுவலா இவன் லான்ச் பண்ணல, இவன் ஐடியா கொடுக்கும் போது அந்த மேல இருக்கானுங்க பாத்தீங்களா அந்த டீம் மெம்பர்ஸ்லாம், அவனுங்க வந்துட்டு லான்ச் பண்றாங்க. இப்போ விளையாடுறவங்கள அடிக்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண கேமா முதல்ல ஆரம்பிக்கிறது, லெவல் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் ஆகும்போது வின் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி இந்த கண்ணில் மாட்டக்கூடிய அந்த கான்டாக்ட் லென்ஸ், சில பல பரிசு தொகைகள் அப்படின்லாம் கொடுத்து இவங்கள மோட்டிவேட் பண்ணிருக்காங்க மக்களே. அந்த லென்ஸை கண்ணில் மாட்டினதுக்கு அப்புறமா போதைக்கு அடிமையாயிட்டு ரியலாவே மற்றவங்களை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் கொடுக்கும் போது அதே போல இவங்க போதையில மயங்கி கொலையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கு கண்டிப்பா எக்கச்சக்கமான பேர் இறந்து போவாங்க, தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, இங்க பாரு நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, ஒழுங்கு மரியாதையா அந்த விஷயத்தை நிப்பாட்டு அப்படின்னும் போது என்னால நிப்பாட்ட முடியாது, இந்த கண்ட்ரோல் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ இவங்கிட்ட கெஞ்சி எந்த பலனும் கிடையாது, பொண்ணுக்கே இவன் பாவம் பார்க்காதவன், நம்மளாதான் ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பிளான சொல்றாரு. நேரா போயிட்டு இந்த சைபர் கிரைம் டீம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லார்கிட்டயும் பேசி நீங்க எப்படியாச்சு இவங்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பாருங்க, அந்த கேமர்ஸை மட்டுமாச்சு கண்ட்ரோல் பண்ணி இந்த ஒரு வண்டிக்குள்ள வர வைக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு பஸ்ஸை பிளான் பண்ணி கொண்டு போயிட்டு அந்த ஸ்பாட்ல நிப்பாட்டிட்டு வரான். பஸ்ஸுக்குள்ள மயக்க மருந்து ஸ்ப்ரே ஆயிட்டே இருக்கும். இந்த கேமர்ஸ் எப்படியாச்சும் பஸ்ஸுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கைது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடும்போது இந்த சைபர் கிரைம் டீம் அந்த விஷயத்தை ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டோடைய டீமும் இதே விஷயத்தை ட்ரை பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய டீம் அப்புறம் போலீஸ் டீம் இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு பஸ்ஸை வாடகைக்கு எடுத்து கொண்டு போயிட்டு திருப்பதியில ஒரு ஸ்பாட்ல நிப்பாட்டுறாங்க. உள்ளுக்குள்ள மயக்க மருந்து ஸ்ப்ரே ஆயிட்டே இருக்கு. சைபர் கிரைம் டீமும் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டோடைய டீமும் சேர்ந்துட்டு மொத்தமா 36 கேமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி எப்படியோ பாதி பேரை வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்குள்ள ஏத்திடுறாங்க. ஆனா கொஞ்சம் பேர் மட்டும், கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 9 பேர் வந்துட்டு இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கேமை எவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவன் போலீஸ் இந்த விஷயம்லாம் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த 9 பேரை மட்டும் அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த 9 பேரை வச்சு மத்த எல்லாரையும் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க போல. ஐயோ இன்னும் 9 பேர் இருக்காங்க, இவங்களை எப்படி உள்ளுக்குள்ள வர வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பும் போது, டேய் மச்சான் நீ பிளான் பி ஆக்டிவேட் பண்றா அப்படின்னு சொல்ல, அது என்ன பிளான் பி, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம நீங்க என்ன பிளான் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மேடம் இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது, பிளான் பி ஆக்டிவேட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான். நம்ம ஹீரோ அந்த ஹெட்போன்லாம் கழட்டி போட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரங்க கிட்ட கேட்கும் போது, பிளான்
பிளான் பி ஒண்ணுமே கிடையாது. டார்கெட் வந்துட்டு நம்ம ஹீரோ தான் டார்கெட் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த கேமர்ஸ்லாம் ஹீரோ தான் டார்கெட் அப்படின்றதுனால எல்லாருமே ஹீரோவை கொலை பண்ண பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த வண்டிக்குள்ள வந்து ஏறிடுவாரு. அந்த கேமர்ஸும் ஓடி வந்து வண்டிக்குள்ள ஏறிடுவாங்க. இதுதான் பிளான் பி அப்படின்னும் போது, ஆனா இந்த பிளான் பி ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. இதுல நம்ம சிவாவை இழக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, இப்போ ஆக்டிவேட் பண்ணியாச்சு மேடம் அப்படின்னு சொல்லும் போது இவங்க ரொம்ப ரொம்ப கடுப்பாகிறாங்க. அந்த பக்கம் ஹீரோ ஓடும்போது அந்த கேமர்ஸ்லாம் ஹீரோவை பார்த்துட்டு விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த கேமர்ஸ் கிட்ட சண்டை போடுறாரு. கடைசியா ஓடி வந்து வண்டிக்குள்ள ஏறும்போது நம்ம ஹீரோ ஒரு மாஸ்க போட்டுட்டு வண்டிக்குள்ள வராரு. இப்போ இந்த கேமர்ஸும் வண்டிக்குள்ள ஏறுறாங்க. ஏறினோடனே அந்த புகையை சுவாசிச்சு அப்படியே மயக்கமாகறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோ பிளான் போட்ட மாதிரி அவர் தப்பிச்சிட்டாரு. மற்றவங்களையும் பிடிச்சிட்டாரு. அண்ட் இங்க வந்த பக்தர்களையும் காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த பஸ் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. அங்க இருக்கிற எல்லாரையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க எல்லாருமே அந்த போதைக்கு பயங்கரமா அடிக்ட் ஆயிருக்காங்க. இப்போதைக்கு ரிலீஃப் ஆகுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நார்மல் ஸ்டேஜுக்கே கொண்டு வர முடியும் அப்படின்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே வராரு. நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அக்காவுடைய குழந்தைய கையில வச்சிருக்காங்க. மச்சான், நீ ஆர்மிக்கு போயிட்டு நிறைய பேருடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச, ஆனா ஆர்மிக்கே போகாம இவ்வளவு பேருடைய உயிரை காப்பாத்திட்டு பாரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சாமி புகழ்ந்து பேசுறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் அங்க இருந்து கிளம்ப கடைசியா நமக்கு அந்த தீவிரவாத கும்பலை காமிக்கிறாங்க. இந்த வாட்டி வந்துட்டு மக்களை கொலை பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனா அடுத்த வாட்டி இதை விட பெரிய சம்பவம் பண்ணும், அதுக்காக ஒரு கேமை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு செகண்ட் பார்ட் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் உங்களுக்கு பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.